ரிஷபம், ஜனவரி 3 முதல் ஜனவரி 9 வரை உண்மையான புயல் வருகிறது. 10 வருட சாதனைகள் முறியடிக்கப்படும். ரிஷப ராசியினருக்கு ஜனவரி 3 முதல் ஜனவரி 9 வரை வெளிப்படும் நேரம் வெளியில் தோன்றுவது போல் அமைதியாக இருக்கும். ஆனால் அது ஆழமாகவும் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை மெதுவாக உங்கள் மீதான பிடியை தளர்த்துவது போல் உணர்வீர்கள். நீங்கள் மிகவும் இறுக்கமாக பிடித்துக் கொண்ட விஷயங்கள், அது ஒரு உறவோ வேலை அல்லது ஒரு சிந்தனை, இப்போது உங்களை அமைதிப்படுத்தத் தொடங்கும். இந்த அமைதியாக வரும், ஆனால் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கும். நீங்கள் இயல்பாகவே நிலையானவர் மற்றும் மாற்றத்தை தவிர்க்கிறீர்கள். ஆனால் இந்த நேரம் சில மாற்றங்கள் தடுக்க முடியாதவை என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்தும். பல ஆண்டுகளாக உங்கள் பலத்தை கருத்தில் கொண்ட பாதுகாப்போ இப்போது உங்களை தடுத்து நிறுத்துவது போல் உணரும். விதி உங்களிடம் கேள்விகளைக் கேட்கும் திருப்புமுனை இது. நீங்கள் பாதுகாப்பாக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது நீங்கள் உண்மையிலேயே முன்னேற விரும்புகிறீர்களா? இந்த 7 நாட்களில் நீங்கள் பெறும் சமிக்ஞைகள் நேரடியாக இருக்காது. ஒருவரின் மௌனம், ஒருவரின் வார்த்தைகள் அல்லது சூழ்நிலைகளில் திடீர் மாற்றம் ஒரு மறைக்கப்பட்ட செய்தியைக் கொண்டிருக்கும். இந்த நேரம் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உள்ளிருந்து உங்களை தயார்படுத்துவதற்காக வந்திருக்கிறது. ஏனென்றால் அடுத்த சில மாதங்களின் திசை இங்குதான் தீர்மானிக்கப்படும். முதல் மாற்றம் ரிஷப ராசியின் மனதிலும் உணர்ச்சிகளிலும் தொடங்கும். நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் உண்மையான உணர்வுகளை அடக்கி வருவதை நீங்கள் திடீரென்று உணர்வீர்கள். வெளியில் நீங்கள் வலிமையாக தோன்றுவீர்கள், ஆனால் உள்ளே ஒரு சோர்வு குவிந்திருக்கும். இந்த சோர்வு உடலால் அல்ல, ஆன்மாவால் ஏற்படும். அனைவரையும் தொடர்ந்து நிர்வகிக்கும்போது நீங்கள் உங்களை மறந்துவிட்டதாக உணருவீர்கள். இந்த வாரம் நீங்கள் தனியாக இருக்கவும், சிந்திக்கவும், நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேனா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளவும் விரும்பும் தருணங்கள் இருக்கும். இந்த கேள்வி மாற்றத்தின் ஆரம்பம். இந்த நேரத்தில் சிலர் உணர்ச்சிவசப்படலாம், சிலர் திடீரென்று அழலாம். ஆனால் இதை பலவீனம் என்று தவறாக நினைக்க வேண்டாம். இது ஒரு சுத்திகரிப்பு செயல்முறை. நீங்கள் உங்களுடன் நேர்மையாக மாறும்போது உங்கள் மனம் இலகுவாகிவிடும். இந்த முதல் மாற்றம் உங்களை உள்ளிருந்து தயார்படுத்தும். இதனால் எதிர்காலத்தில் நீங்கள் கட்டாயத்தால் அல்ல, உங்கள் சொந்த விருப்பப்படி முடிவுகளை எடுக்க முடியும். இரண்டாவது மாற்றம் ரிஷப ராசியின் வாழ்க்கையில் பணம், பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு உணர்வுடன் தொடர்புடையதாக இருக்கும். நீங்கள் இயல்பிலேயே மிகவும் நடைமுறைக்கு ஏற்றவர், எப்போதும் உங்கள் காலடியில் உறுதியான நிலத்தை வைத்திருக்க விரும்புவீர்கள். ஆனால் ஜனவரி 3 முதல் 9 வரை நீங்கள் எப்போதும் முற்றிலும் பாதுகாப்பானதாக கருதிய விஷயங்களில் ஒரு சிறிய ஏற்றத்தாழ்வை உணருவீர்கள். ஒரு செலவோ, ஒரு பொறுப்பு அல்லது ஒரு நிதி முடிவு எழும். அது நீங்கள் சேமிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினீர்களா, வாழ்வதில் அல்லவா என்று கேள்வி கேட்கும்படி கட்டாயப்படுத்தும். முதலில் பயம் எழும். சமநிலை சீர்குலைந்தால் என்ன நடக்கும் என்பது பற்றிய கேள்விகள் எழும். ஆனால் படிப்படியாக இந்த பயம் உங்களை பலவீனப்படுத்துவதில்லை, மாறாக உங்களை நாணமாக்குகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். பாதுகாப்பு என்பது திரட்டப்பட்ட செல்வத்தின் மீது மட்டுமே கட்டமைக்கப்படவில்லை, மாறாக புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதன் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதே இந்த மாற்றம் உங்களுக்கு கற்பிக்கும். இந்த சிந்தனை வரும் மாதங்களில் உங்களை நிதி ரீதியாக மிகவும் சுதந்திரமாகவும் அச்சமற்றவராகவும் மாற்றும். மூன்றாவது மாற்றம் உறவுகள் மற்றும் உணர்ச்சி பொறுப்புகளில் தெளிவை கொண்டுவரும். ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் முழு மனதுடன் கூடிய உறுதிமொழிகளுக்கு உறுதி பூண்டுள்ளனர். ஆனால் இதன் காரணமாக நீங்கள் பெரும்பாலும் உங்களை உள்ளிருந்து சோர்வடையச் செய்யும் உறவுகளை தொடர்கிறீர்கள். இந்த வாரம் ஒரு உறவை பற்றிய உண்மை தெளிவாகிவிடும். ஏதோ ஒன்று, சில நடத்தை அல்லது சில மௌனம் நீங்கள் ஒரு அளவுக்கதிகமான சுமையை தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு உணர்த்தும். இந்த உணர்த்தல் வலியை ஏற்படுத்தும், ஆனால் அது உங்களை பலப்படுத்தும். அன்பு என்பது சகிப்புத்தன்மையை மட்டுமல்ல, சமநிலையும் குறிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள். சில உறவுகள் ஆழமாகும், சில உறவுகள் தூரமாக வளரும். ஆனால் என்ன நடந்தாலும்
அது உங்களை உள்ளிருந்து வெளிச்சமாக்கும். இந்த மாற்றம் உங்களை உணர்ச்சி ரீதியாக முதிர்ச்சியடையச் செய்து உங்கள் சொந்த அமைதிக்கு முன்னுரிமை அளிக்க கற்றுக் கொடுக்கும். 4வது மாற்றம் வேலை மற்றும் பொறுப்புகளுடன் தொடர்புடையதாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் நீண்ட காலமாக ஒரே வழக்கத்தை பின்பற்றுவது போல் உணருவீர்கள். வேலை நடந்து கொண்டிருக்கிறது, வாழ்க்கை நகர்கிறது, ஆனால் உங்கள் இதயம் எங்கோ சிக்கிக் கொண்டுள்ளது. உங்கள் கடின உழைப்பு சரியாக பாராட்டப்படவில்லை அல்லது உங்கள் ஆற்றல் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த உணர்த்தல் திடீரென்று வராது, ஆனால் சிறிய அறிகுறிகள் மூலம் வரும். அது யாரோ ஒருவரின் வார்த்தைகளாகவோ, ஒருவரின் மேற்பார்வையாகவோ அல்லது ஒரு புதிய வாய்ப்பின் ஒரு பார்வையாகவோ இருக்கலாம். நீங்கள் உள்ளுக்குள் அமைதியற்றவராக இருப்பீர்கள், ஆனால் இந்த அமைதியின்மையே உங்களை முன்னேற்றத்திற்கு தயார்படுத்தும். இந்த மாற்றம் உங்கள் வேலையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க உங்களை கட்டாயப்படுத்தும். வரும் மாதங்களில் இந்த மாற்றம் ஒரு புதிய திசைக்கும் புதிய அடையாளத்திற்கும் வழி திறக்கக்கூடும். 5வது மாற்றம் சுயமரியாதை மற்றும் எல்லைகளை நிர்ணயிப்பதோடு தொடர்புடையதாக இருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் பெரும்பாலும் அமைதியை பேண தங்கள் எல்லைகளை தள்ளுகிறார்கள். ஆனால் இந்த அணுகுமுறை இனி வேலை செய்யாது. இந்த வாரம் நீங்கள் உங்களுக்காக நிற்கவில்லை என்றால் வேறு யாரும் நிற்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்வீர்கள். சில விஷயங்களுக்கு வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்வீர்கள். மற்றவர் வருத்தப்பட்டாலும் அது முதலில் சங்கடமாக உணரலாம், ஆனால் நீங்கள் உள் அமைதி உணர்வை காண்பீர்கள். இந்த மாற்றம் சுயமரியாதைக்கும் ஈகோவிற்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு கற்பிக்கும். நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், ஆனால் பலவீனமாக இருக்க மாட்டீர்கள். எதிர்காலத்தில் இந்த எல்லைகள் உங்களுக்கு மன அமைதியையும் வலிமையையும் தரும். 6வது மாற்றம் ரிஷப ராசிக்காரர்களுக்குள் மறைந்திருக்கும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும். நீங்கள் இயல்பாகவே அமைதியானவர், மோதலை தவிர்க்க முனைகிறீர்கள். ஆனால் இந்த நேரத்தில் சூழ்நிலைகள் அமைதியாக இருப்பதை சாத்தியமற்றதாக்கும். வேலை, உறவுகள் அல்லது குடும்பம் தொடர்பான ஒரு சூழ்நிலை உங்கள் மனதை தெளிவாகவும் நேரடியாகவும் பேச உங்களை கட்டாயப்படுத்தும். முதலில் உறவை அழித்துவிடுவோமோ என்று நீங்கள் பயப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையை பேசியவுடன் உங்களுக்குள் ஒரு விசித்திரமான லேசான உணர்வை உணர்வீர்கள். இந்த மாற்றம் உங்கள் மனதை பேசுவது சண்டை பற்றியது அல்ல, சுயமரியாதை பற்றியது என்பதை உங்களுக்கு கற்பிக்கும். சிலர் உங்கள் மாறிய அணுகுமுறையால் ஆச்சரியப்படுவார்கள், ஆனால் படிப்படியாக அவர்கள் உங்களை மதிக்கத் தொடங்குவார்கள். இந்த தைரியம் வரும் மாதங்களில் வலுவான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு அதிகாரம் அளிக்கும். 7வது மாற்றம் 7வது ஒரு மாயையை உடைப்பதை உள்ளடக்கும். ஜனவரி 5 மற்றும் 7ஆம் தேதிகளுக்கு இடையில் நீங்கள் இதுவரை புறக்கணித்து வந்த ஒரு உண்மையை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். ஒரு நபர், ஒரு வாக்குறுதி அல்லது நீங்கள் உண்மை என்று நம்பிய ஒரு எதிர்பார்ப்போ இப்போது வேறு வடிவத்தில் தோன்றும். ஆரம்பத்தில் உங்கள் இதயம் கனமாக இருக்கும், ஆனால் இந்த உண்மை உங்களை விடுவிக்கும். நீங்கள் நீண்ட காலமாக ஒரு தவறான நம்பிக்கையை பிடித்துக் கொண்டிருந்தீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த மாயை உடையும் போது உங்கள் மனதில் தெளிவு வரும், மேலும் முன்னோக்கி செல்லும் பாதை தெளிவாகும். இந்த மாற்றம் உங்களை உணர்ச்சி ரீதியாக வலிமையாக்கும். 8வது மாற்றம் சுயமரியாதை மற்றும் உங்கள் மதிப்பை அங்கீகரிப்பது பற்றியதாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறீர்கள், உங்களே அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். இந்த முறை உடைந்துவிடும். உங்களுக்கு மரியாதை, அமைதி மற்றும் நிலைத்தன்மையை தருவதை மட்டுமே நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். சிலருக்கு இந்த புதிய எல்லை பிடிக்காமல் போகலாம், ஆனால் அது உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. இப்போது உங்கள் அமைதி எவ்வளவு விலைமதிப்பற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த மாற்றம் எதிர்காலத்தில் உங்களை மனதளவில் வலிமையாக்கும். புதிய மாற்றம் கடந்த காலத்துடன் தொடர்புடையதாக இருக்கும். ஒரு பழைய நினைவோ, ஒரு பழைய வருத்தம் அல்லது முடிக்கப்படாத விஷயம் திடீரென்று தோன்றக்கூடும். முதலில் இவை அனைத்தும் ஏன் திரும்பி வருகின்றன என்று நீங்கள் யோசிப்பீர்கள்,
ஆனால் விரைவில் இவை அனைத்தும் முடிவுக்கு வருவதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்வீர்கள், உங்களை மன்னித்து முன்னேற முடிவு செய்வீர்கள். இந்த மாற்றம் உங்களுக்கு மகத்தான அமைதியை கொண்டுவரும் மற்றும் உங்கள் மனச்சுமையை குறைக்கும். 10வது மாற்றம் உங்கள் உடல் மற்றும் ஆற்றலுடன் தொடர்புடையதாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் சில நேரங்களில் சோர்வாக உணருவீர்கள், சில சமயங்களில் திடீரென ஆற்றல் அதிகரிப்பை அனுபவிப்பீர்கள். இது உங்கள் உடல் மன மாற்றங்களுக்கு ஏற்ப மாறி வருவதற்கான அறிகுறியாகும். உங்கள் உடல்நலம், தூக்கம் மற்றும் தினசரி வழக்கத்தில் நீங்கள் அதிக விழிப்புடன் இருப்பீர்கள். இந்த மாற்றம் வரும் மாதங்களில் உங்களை மிகவும் நிலையானதாகவும் ஆரோக்கியமாகவும் சமநிலையுடனும் மாற்றும். 11ஆம் தேதி மாற்றம் ரிஷப ராசிக்கு ஒரு வாய்ப்பை கொண்டுவரும். நீங்கள் ஒரு காலத்தில் நம்பிக்கையை முற்றிலுமாக கைவிட்ட ஒன்று. இது ஒரு பழைய கனவாகவோ முடிக்கப்படாத திட்டமாகவோ அல்லது காலப்போக்கில் நீங்கள் மறந்துவிட்ட பாதையாகவோ இருக்கலாம். ஜனவரி 3 முதல் 9ஆம் தேதி வரை நீங்கள் திடீரென்று ஒரு அடையாளத்தை பெறுவீர்கள். ஒருவரின் வார்த்தைகள், ஒரு சலுகை அல்லது ஒரு தற்செயல் நிகழ்வு அந்த பழைய பாதையை உங்களுக்கு நினைவூட்டும். முதலில் நீங்கள் என்ன பயன் என்று சந்தேகிப்பீர்கள். இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. ஆனால் நீங்கள் தயாராக இல்லாததால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு முன்பே கிடைக்கவில்லை என்று உள்ளிருந்து ஒரு குரல் சொல்லும். இப்போது நீங்கள் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் வலுவாக இருக்கிறீர்கள். இந்த மாற்றம் வாழ்க்கையில் சில கதவுகள் காலப்போக்கில் திறக்கப்படுவதை உங்களுக்கு கற்பிக்கும். இந்த சமிக்கையை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த முடிவு வரும் மாதங்களில் உங்கள் திசையை முற்றிலுமாக மாற்றக்கூடும். 12வது மாற்றம் 12வது மாற்றம் ரிஷப ராசியின் அடையாளம் மற்றும் சமூக பிம்பத்துடன் தொடர்புடையதாக இருக்கும். இதுவரை நீங்கள் அமைதியாகவும் அதிக நடிப்புத் திறமையின்றியும் வேலை செய்து வந்தீர்கள். ஆனால் இந்த முறை மக்கள் திடீரென்று உங்கள் இருப்பை கவனிப்பார்கள். உங்கள் வார்த்தைகள் ஆழம் பெறும். உங்கள் முடிவுகள் நிலையானதாக மாறும். மேலும் மக்கள் உங்கள் ஆலோசனையை நாடத் தொடங்குவார்கள். மரியாதை கோருவதன் மூலம் அல்ல, இயல்பாகவே வருகிறது என்பதே இந்த மாற்றம் உங்களுக்கு உணர்த்தும். சிலர் இந்த வளர்ந்துவரும் அடையாளத்தில் சங்கடமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டதால் இனி கவலைப்பட மாட்டீர்கள். வரும் மாதங்களில் இந்த அடையாளம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், சிறந்த உறவுகள் மற்றும் நம்பிக்கையை கொண்டுவரும். 13வது மாற்றம் 13வது மாற்றம் ரிஷப ராசிக்கு விட்டுக் கொடுக்கும் கலையை கற்பிக்கும். இந்த விட்டுக் கொடுத்தல் யாரோ ஒருவரிடமிருந்து வரலாம். உங்கள் வளர்ச்சிக்கு இப்போது தடையாக மாறிவிட்ட ஒரு பழக்கம் அல்லது எண்ணம். நீங்கள் இயல்பிலேயே பிடிவாதமாக இருப்பவர். ஆனால் இந்த நேரத்தில் சில விஷயங்களை விட்டுவிடுவது அவசியம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஆரம்பத்தில் உங்கள் இதயம் கனமாக இருக்கும், ஏனெனில் விட்டுவிடுவது ஒருபோதும் எளிதானது அல்ல. ஆனால் நீங்கள் விட்டுவிடும்போது புதிய ஆற்றலுக்காகவும் புதிய அமைதிக்காகவும் இடம் உருவாக்கப்படும். விட்டுவிடுவது தோல்வி அல்ல, உங்களை நீங்களே தேர்ந்தெடுக்கும் தைரியம் என்பதே இந்த மாற்றம் உங்களுக்கு கற்பிக்கும். இந்த முடிவு வரும் மாதங்களில் உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறும். 14வது மாற்றம் 14வது மாற்றம் ஜனவரி 8 அல்லது 9ஆம் தேதி இரவில் ஆழமாக உணரப்படும். இது ஒரு வெளிப்புற நிகழ்வாக இருக்காது, ஆனால் ஒரு அமைதியான ஆனால் தீர்க்கமான தருணமாக இருக்கும். அன்றிரவு உங்கள் தூக்கம் லேசாக இருக்கலாம். மீசே உங்கள் மனம் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும், மேலும் உங்கள் வாழ்க்கையின் முழுப்படத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். திடீரென்று நீங்கள் எந்த திசையில் செல்ல வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த உணர்த்தல் பயமுறுத்துவதாக இருக்காது, ஆனால் ஆறுதலளிப்பதாக இருக்கும். யாரிடமும் சொல்லாமல் நீங்கள் உறுதியான முடிவை எடுக்கும் இரவு இதுவாகும். இந்த முடிவு வரவிருக்கும் மாதங்களின் கதையை எழுதும். 15வது மற்றும் இறுதி மாற்றம் ரிஷப ராசினரின் வாழ்க்கையில் மிகவும் ஆழமான மாற்றமாக இருக்கும். ஜனவரி 3 முதல் 9 வரை நீங்கள் உணர்ந்த அனைத்தும், அமைதியின்மை, தெளிவு மற்றும் உணர்ச்சி ஏற்ற தாழ்வுகள் இப்போது வெளிச்சத்திற்கு வரும். நீங்கள் சிறிது காலத்திற்கு முன்பு இருந்த அதே நபராக இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள்.
பயம் இனி உங்களை தடுத்து நிறுத்த முடியாது, ஏனென்றால் நீங்கள் உள்நிலைத்தன்மையை கண்டறிந்திருப்பீர்கள். உண்மையான வலிமை சத்தத்தில் அல்ல, அமைதியில் உள்ளது என்பதே இந்த மாற்றம் உங்களுக்கு கற்பிக்கும். வரும் 15 மாதங்களில் மக்கள் உங்களை மாற்றியமைத்தவர்கள் என்று அழைப்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் உங்கள் உண்மையான சுயத்திற்கு திரும்பியிருப்பீர்கள். புயல் இப்போது தணிந்து வருகிறது, அமைதி இறங்குகிறது. ரிஷப ராசி, இது முடிவு அல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம். மாறியது அவசியம். உடைந்தது ஒரு சுமை, எஞ்சியிருப்பது உண்மையான நீங்கள். முன்னோக்கி செல்லும் பாதை தெளிவாக உள்ளது. நம்பிக்கையுடன் இருங்கள். இப்போது உங்களையும் நேரத்தையும் ஒரு கணம் நிறுத்திப் பாருங்கள். இந்த முழு பயணத்தையும் உள்ளிருந்து உணருங்கள். ரிஷப ராசியினரே, ஜனவரி 3 முதல் 9 வரை உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டாலும், மாறியிருந்தாலும் அல்லது தெளிவாகிவிட்டாலும் அது வெறும் சும்மா இல்லை. இந்த நேரம் உங்களை உடைப்பதற்காக அல்ல, மாறாக உங்கள் உண்மையான சுயத்திற்கு உங்களை நெருக்கமாக கொண்டு வருவதற்காக. இந்த நேரத்தில் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக சோர்வாக உணர்ந்திருக்கலாம், தலைச்சுற்றலாக உணர்ந்திருக்கலாம், அல்லது ஒரே தலைப்பில் தொடர்ந்து நீடித்திருக்கலாம். ஆனால் இவை உங்களுக்குள் இருக்கும் அடுக்குகள் அகற்றப்பட்டதற்கான அறிகுறிகள். ரிஷப ராசினரின் மிகப்பெரிய பலம் அதன் நிலைத்தன்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நிலைத்தன்மை புரிதலுடன் இணைந்தால் எந்த புயலும் அதை அசைக்க முடியாது. நீங்கள் இனி ஒரே மாதிரியாக இருக்க மாட்டீர்கள். உறவுகளில் உங்களை இழப்பதற்குப் பதிலாக நீங்கள் சமநிலையை வளர்த்துக் கொள்வீர்கள். உங்கள் முடிவுகளில் பயத்தை விட தெளிவை தேர்ந்தெடுப்பீர்கள், மேலும் வாழ்க்கையில் அமைதிக்கு முன்னுரிமை அளிப்பீர்கள்.